அனைவருக்கும் வணக்கம். சமயக் தரிசனம் நல்லறம் என்கின்ற யூடியூப் சேனல் மூலமாக அறக்கருத்துக்களை நாம் பயின்று வருகிறோம். சமணத்தினுடைய இல்லற நெறி குறித்து அருங்கலைச்செப்பு நூல் கூறுகின்ற நல்லொழுக்கம் என்கின்ற தலைப்பின் கீழ் வருகின்ற விரதங்களை குறித்து நாம் பார்த்தோம். விரதங்கள் 12 இருக்கின்றன. அவற்றிலே அணுவிரதங்கள் 5 நாம் பார்த்தோம். அணுவிரதங்களுக்கு அடுத்து மூலகுணம் எவை என்பதனை பற்றியும் நாம் அறிந்து கொண்டோம். 8 மூலகுணங்கள் எவை என்பதனை சென்ற பதிவிலே நாம் பார்த்தோம். இதற்கு அடுத்ததாக வருகிறது தான் சீல விரதங்கள் 7. அந்த சீல விரதங்களை கூட 2 பிரித்து காண்பிக்கிறார். நமக்கு ரத்னகண்டக சிராவச்சார நூல்ல இந்த சீல விரதங்கள் குறித்து வரும்பொழுது அதிலே முதலிலே குணவிரதங்கள் 3 என்று கூறும். அதன் பிறகுதான் சிக்ஷா விரதம் 4, அது தனியாக வரும். இந்த 3 குணவிரதங்களை பற்றி ரத்னகண்டக சிராவச்சாரம் ஒரு காதையிலே, ஒரே காதையில சொல்லுகிறது. அருங்கலைச்செப்புல தனித்தனியாக இருக்குது. முதல்ல இந்த 3ஐயும் என்ன என்று தெரிந்து கொண்டு அதன் பிறகு நம்ம அருங்கலைச்செப்பு நூல்ல கூறப்பட்டது பார்க்கலாம். விரதம் அனர்த்த தண்ட விரதம் ச போகோபோக பரிமாணம் அணுவிரதம் ஆனத்குணானா மாக்கியந்தி குணவிருத்தியான்யார்யா என்று 67வது காதையிலே ஆச்சாரிய ஸ்ரீ சம்பந்தபுத்தர் கூறுவதை நாம் பார்த்தோம். அணுவிரதங்கள் தான் இல்லறத்தாருடைய எல்லா விரதங்களுக்கும் அடிப்படை. இந்த சீல விரதங்கள் என்பவை ஒழுக்கத்தை சரியான முறையிலே கடைபிடிப்பதற்கு தேவையானது. குணத்தினை முதலிலே 3 வகையான குணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இந்த குணவிரதம். அணுவிரதத்தை முழுமையாக கடைபிடிப்பவர்களுக்குத்தான் இந்த குணவிரதமானது பயன்படும். அணுவிரதம் இல்லாமல் இந்த குணவிரதத்தை யாரும் கடைபிடிக்க முடியாது. அதாவது கொல்லாமை, பொய்யாமை, களவாமை, பிறன்மனை விழையாமை, பிறர் பொருள் அல்லது மிகு பொருள் விரும்பாமை. இப்ப இந்த 5 விஷயங்களை ஒருவர் கை கொண்ட ஒரு பிறகுதான் இந்த குணவிரதத்திற்கு அவர் வர முடியும். அது இல்லாமல் இந்த குணவிரதத்தை ஏற்றுக்கொண்டிருந்தால் அதனால எந்த பயனும் இல்லை. அதனால இந்த 5 அணுவிரதங்களினுடைய வளர்ச்சிக்கு காரணமாக அமையும். குண விருத்தியான் யார்யா என்று பொருள். அந்த 5 குணங்களும் விருத்தி அடைகின்றன, வளர்கின்றன. இவற்றை வைத்தால் அடிப்படையாக அவற்றை கடைபிடிப்பவர்கள் அவற்றிலே மேம்பாடு அடைகிறார்கள். அதனால் அந்த அணுவிரதத்தினுடைய வளர்ச்சிக்குத்தான் இந்த விரதங்கள் மேலும் மெருகூட்டுகின்றன என்பதை அடிப்படையாக நாம் புரிந்து கொள்வோம். அது 3 வகையாக அந்த விரதத்தை கூறியிருக்கார். திக்விரதம், அனர்த்த தண்ட விரதம், போக உபபோக பரிமாண விரதம் என்று 3 வகையான விரதங்களை குணவிரதங்கள் என்று, இந்த 3 குணவிரதங்கள் என்று பொருள். இதுல முதல்ல பார்க்கிறது தான் அந்த திக் விரதம். திக் என்று சொன்னால் தெரியும், திசை. அதனால அருங்கலைச்செப்புல வரும்போது திசை விரதம் என்று அது கூறப்படுகிறது. அருங்கலைச்செப்பினுடைய 83வது குறட்பாவிலே வரைப திசை 10 வாழும் அளவும் குறைவுயில் திசை விரதம் என். திசை விரதம் என்று கூறப்படுவது என்ன அப்படின்னா, வரைப 10 திசையும் வாழும் அளவும். அதாவது ஒருவருடைய வாழ்க்கை முழுவதும் அந்த பவத்திலே அவருக்கு இறப்பு ஏற்படுகின்ற வரையிலே 10 வகையான திசைகளிலும் வரையறை செய்து கொள்ள வேண்டும். அதுதான் திசை விரதம். குறைவில் குற்றமில்லாத திசை விரதம் என்று கூறப்படுகிறது. அதாவது திசைகள் 10 என்று நமக்கு நூல்கள் தெரிவிக்கும். அந்த 10 திசைகளிலும் ஒரு எல்லையை வரையறை செய்து கொண்டு அந்த எல்லைக்கு அப்பால் செல்லுவதில்லை என்று முடிவு செய்து கொள்வது திசை விரதம் ஆகும். திசைகள் 10 அப்படின்னு நமக்கு தெரிந்தது பிரதான திசைகள். அதாவது கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு என்ற 4 திசைகள் 4 என்று நாம் அடிப்படையாக தெரிந்து வைக்கிறோம். அவை பிரதான திசைகள்.
கோண திசைகள், அதாவது அவற்றுக்கு இடையே இருக்கக்கூடிய கோணத்திலே வரக்கூடிய வடக்கு கிழக்குக்கும் தெற்குக்கும் நடுவிலே இருக்கக்கூடியது அது தென்கிழக்கு. அதே போல தென்கிழக்கு, தென்மேற்கு, வடகிழக்கு, வடமேற்கு இவையெல்லாம் கோண திசைகள் என்று அழைக்கப்படும். இவை 4. இவை தவிர மேல் திசை, கீழ் திசை என்று இரண்டையும் சமணத்திலே நமக்கு நூல்கள் கொடுக்கின்றன. திசை 8 என்று நம்ம பொதுவாக அறிந்து வைத்திருக்கிறோம். அதோடு மேல் திசையும் கீழ் திசையும் கூட திசைகளிலே இங்கு கணக்கிடப்படுகின்றன. அந்த வரையறை செய்வதற்கு இந்த 10 திசைகளையும் நாம் கணக்கிலே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இந்த நூல்கள் கூறுவதை நாம் பார்க்கிறோம். அப்ப அந்த திசை விரதம் என்றால் என்ன? அந்த திசைகளினுடைய அந்த 10 திசைகள் என்ன என்பதை தான் ரத்னாகர ஸ்ராவச்சாரம் இந்த காதையிலே சொல்றார். திக்வலயம் பரிகணிதம் கிருத்வா தோகம் பகீர் நீயாஸ் தோகம் பகீர் நயாஸ்யாமி இது சங்கல்போ திக்ருத மாமிருத்யனோ பாபவினிவிருத்யை. சங்கல்பம், சங்கல்பம் என்றால் உறுதியான முடிவு. அந்த உறுதியான முடிவினை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு புலன் உயிர்களுக்கு இன்னை விளைவிக்காமல் இருக்க. பொதுவாக நம்ம பார்த்துட்டோம். அணுவிரதங்கள்ல கொல்லாமை என்ற அந்த விரதத்தை பார்க்கும்போது 2 புலனிலிருந்து 5 புலன் உயிர் வரைக்கும் இன்னல் செய்யக்கூடாது, கொலை செய்யக்கூடாது என்று நமக்கு அதில் கூறப்பட்டிருப்பதை நாம் பார்த்தோம். ஒரு புலன் உயிர்களாக இருக்கின்ற நீர், நிலம், காற்று, நெருப்பு மற்றும் தாவரம் இவையெல்லாம் ஒரு புலன் உயிர்கள். இந்த ஒரு புலன் உயிர்களுக்கு இல்லறத்திலே இருப்பவர்கள், அணுவிரதியாக இருப்பவர்கள் கூட அவற்றுக்கு சில தொந்தரவுகளை கொடுக்கிறார்கள். மரம் வெட்டுறது, புல்லு செதுக்கிறது, தண்ணி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல கொண்டு போய் போடுறது, நெருப்பு மூட்டுதல், அணைக்கிறது, காற்றை தடுப்பதற்காக ஒரு சில தடுப்புகளை ஏற்படுத்துவது, இவையெல்லாம் அந்த ஒரு புலன் உயிர்களுக்கு இன்னலை விளைவிக்கக்கூடியவை. ஆனால் இதை செய்யாமல் இல்லறத்திலே இருப்பவர்கள் இருக்க முடியாதுன்றதால அவங்க அணுவிரதிகளாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள். அவர்கள் 2 புலன் முதல் மற்ற, அதாவது இயங்கக்கூடிய உயிர்கள், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு ஒரு சிற்றுயிர்கள், அதில் இருந்து மிருகங்கள் வரை இருக்கக்கூடிய 5 புலன் உயிர்கள், மனிதர்கள், இவர்களுக்கெல்லாம் இன்னல் கொடுக்கக்கூடாது. கொடுத்தால் அவர் அணுவிரதி கிடையாது. இதைத்தான் நம்ம அங்க பார்த்தோம். இங்க என்னன்னு சொன்னா, இந்த எல்லையை ஏன் வகுத்துக்கிறாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்துல அந்த ஒரு புலன் உயிருக்கு கூட தொல்லை கொடுக்காமல் இருக்கு. அவங்க வாழுகின்ற அந்த எல்லைக்கு உட்பட்ட இடத்துல அவங்க விவசாயம் செய்வார்கள். அப்ப அந்த ஒரு புலன் உயிருக்கு அவங்க தீமை கொடுப்பாங்க. அது தவிர்க்க முடியாது. அந்த ஒரு புலன் உயிருக்கு கூட அதுக்கு வெளியே தீமை செய்யக்கூடாது என்பதை, அது அவங்களால அந்த இடத்துக்கு போயிட்டாங்கன்னா அங்க தீமை நடக்கும். அந்த இடத்துக்கு அவங்க போகக்கூடாதுன்றதுக்காக இந்த எல்லையை வகுத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு புலன் உயிர்களுக்கு இன்னை விளைவிக்காமலும் இருக்க கிழக்கு, மேற்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு திசைகளிலும் 4, தென்கிழக்கு, தென்மேற்கு, வடகிழக்கு, வடமேற்கு, இவற்றை நீ வடமொழியில அக்னி, நைருதி, வாயு, ஈசான திசைகள் என்று அக்னி திசை, நைருதி, வாயு, ஈசானம், இந்த 4 பேர்களை வடமொழியில சொல்றது நம்ம பார்க்கணும். அது 4 மூலைகள், அதாவது அந்த 4 திசைகள், அந்த திசைகள் கோண திசைகள். அதன் பிறகு மேல் பகுதி, கீழ்ப்பகுதியாக 10 திசைகளிலும் மலை, கிராமம் ஆகிய இடங்களை எல்லையாக வரையறுத்துக் கொண்டு எல்லைக்கு வெளியே போக மாட்டேன் என்று விரதம் ஏற்பது திக்குரதம் என்று பொருள். அதை நம்ம இந்த 10 திசைகளை பற்றி இதில் கூறுவதை நம்ம பார்க்கணும். இப்ப எல்லை வகுத்துக் கொள்வது எப்படி? நம்ம ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு அப்பால் நான் போக மாட்டேன் அப்படின்னு ஒரு எல்லை வகுத்துக் கொள்வது என்பது ஒரு கிலோமீட்டர்ல கணக்கு வச்சுக்கலாம். 2 கிலோமீட்டர் ஒரு சின்ன வில்லேஜா இருக்குன்னா 2 கிலோமீட்டருக்கு அப்பால நான் போக மாட்டேன், இந்த ஊரை விட்டு ஒரு வட்டமா ஒரு வட்டத்தை போட்டோம்னா அந்த வட்டத்துக்கு 2 கிலோமீட்டர் வட்டத்துக்குள்ளதான் இருப்பேன், அதுக்கு வெளியே போக மாட்டேன் என்று நாம் முடிவு செய்யலாம். 3 கிலோமீட்டர் வைக்கலாம், 5 கிலோமீட்டர் வைக்கலாம், பெரிய ஊரா இருந்தா 10 கிலோமீட்டர் கூட வச்சுக்கலாம். வரையறை செய்வது என்பது அந்த இடத்தையும் வாழிடத்தையும் அவர்களுடைய அந்த விரதம் இருக்கின்ற தன்மையையும் பொறுத்தது. ஆனா அப்படியெல்லாம் ஒரு அளவு வச்சோம்னா
அதுக்கு வந்து மாறும். அதை கரெக்டாக கண்டுபிடிக்கவும் முடியாது. வீட்டிலேருந்து 10 கிலோமீட்டரா, ஊரை எல்லையை தாண்டி 10 கிலோமீட்டரா, இல்லை இந்த கடைசியிலேருந்து 10 கிலோமீட்டரா என்றெல்லாம் பல குழப்பங்கள் எல்லாம் வாய்ப்பு ஏற்படும். அதனால ஒரு இத்தனை அடியினோ, இத்தனை மீட்டர்னோ, இத்தனை கிலோமீட்டர்னோ வைத்துக்கொள்வது என்பது கொஞ்சம் அக்யூரேட்டாக இருக்காது. அதற்காக என்ன நமக்கு சொல்லியிருக்காங்கன்னா, ஆறும் மலையும் கடலும் அடவியும் கூறும் எல்லை அதற்கு. இந்த ஊரை சுற்றுப்புறத்திலே ஆறு இருக்கலாம், மலை இருக்கலாம். மலைனா பெரிய மலையா இல்லாட்டி ஒரு குன்று போல, குன்றுன்னு சொல்லலாம், குன்று இருக்கலாம். ஆறுனா பெரிய ஆறு ஓட வேண்டியதில்லை, ஓடையானது ஓடும். அப்படின்னால மழை காலத்திலே ஊர்களில் பார்த்தீங்கன்னா ஏதாவது சிற்றோடையானது ஓடிக்கொண்டிருக்கும். அது போன வழி அப்படியே படிஞ்சிருக்கும். அதுக்கு தண்ணியே இல்லைனாலும் இதுதான் அந்த ஓடை, அந்த ஆறு என்று நாம் அறிந்து கொள்ளலாம். அதே போல தான் மலையும். கடல், கடற்கரை ஓரமாக இருக்கிற ஒரு ஊராக இருக்குன்னா அது ஒரு பக்கம் எல்லை கடல் இருக்கும், அந்த கடல். அடவி, அடவி என்றால் காடு. காடு பெரிய காடாக இல்லாட்டி கூட ஒரு சிறிய காடாக இருக்கலாம், இல்லைன்னா தோப்பாக கூட இருக்கலாம். ஊருக்கு வெளியே கூட தோப்புகள் இருக்கும், நல்ல அடர்ந்த மரங்கள் நிறைந்த முள்ளுக்காடு கூட இருக்கும், தோப்புகள் இருக்கும். இப்போ இவற்றையெல்லாம் இதில் வச்சுக்கலாம். அதுக்கு அப்பால் நான் போக மாட்டேன்னு ஒரு முடிவு பண்ணிட்டா அது வந்து ஒரு எல்லையை நமக்கு வந்து சரியாக காமிச்சு போயிட்டே இருக்கும். அந்த ஆற்றை தாண்டி நான் போக மாட்டேன், இந்த மலையை தாண்டி அந்தாண்டு போக மாட்டேன். கடலில் ஏறி இதில் வந்து படகுல ஏறியோ அல்லது வேறு கப்பலில் ஏறியோ நான் அதில் போக மாட்டேன். அதே போல் ஒரு காடு, தோப்பு இருக்குது, அந்த தோப்புக்குள்ளே கூட போகலாம், தோப்பை தாண்டி நான் போக மாட்டேன். எப்படியாலும் நம்ம எல்லை வகுத்துக்கலாம், தோப்புக்குள்ளே போக மாட்டேன்னு கூட வச்சுக்கலாம். அது அடையாளம் தெரியும், தோப்பு எங்கே ஆரம்பிக்குதுன்னு தெரியும், எங்கே முடியுதுன்னு தெரியும். அதனால் என்ன சொல்கிறாங்க, இயற்கையாக இருக்கக்கூடிய அவற்றை எல்லைகளாக வைத்துக் கொள்ள வேண்டும், தெளிவாக இருக்கிறதுக்காக. நம்ம மறந்தால் கூட அது தெரியும். நம்ம நடந்து போயிட்டே இருக்கணும்னா கிலோமீட்டர் தாண்டி கூட போயிடலாம், தூரத்தை டிஸ்டன்ஸை தாண்டிடலாம். ஆனால் இந்த இயற்கை அடையாளங்களை வைத்துக்கொள்ள வேண்டும் என்று அப்போது வரையறுத்திருக்காங்க. அப்போ அந்த காலத்துக்கு ஏற்ப அவ்வாறு வரையறுத்திருக்காங்க. ஆறும் மலையும் கடலும் அடவியும் கூறும் எல்லை அதற்கு. அதுபோல் திசை விரதம் மேற்கொள்பவர்கள் இந்த மாதிரியான ஒரு குன்று இருக்கு ஊரில் அப்படின்னா அந்த குன்று மேலே ஏறி அந்தாண்டு போக மாட்டேன், அல்லது தாண்டி சைடில் வழி கூட போகும், அதை தாண்டி நான் போக மாட்டேன்னு இருக்கு. அதே போல தான் ஆறு, இந்த கரை இருக்கு, அந்த கரை இருக்கு. இடது கை பக்கம் இருக்கிற கரையில் நம்ம ஊர் இருக்குன்னா அந்த ஆற்றை தாண்டி வலது கை பக்கம் போக மாட்டேன். அதே போல தான் தோப்பு அல்லது காடு, அதே போல தான் மலை, கடலும். கடலில் கடற்கரை வரைக்கும் போகலாம், கடற்கரையை அந்த தண்ணியில் அதன் பிறகு படகுலையோ மற்ற சாதனங்கள் மூலமாகவோ கடலை கடந்து நான் செல்ல மாட்டேன் என்று பழைய காலத்துலலாம் இருக்குது. அது நியதிகள் இருக்கு, கடல் கடந்து செல்லக்கூடாது, வெளிநாட்டுக்கே போகக்கூடாது என்பதெல்லாம் கூட பழைய சாஸ்திரங்களிலே, இந்து சாஸ்திரங்களிலே கூட குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் எதற்காகனா அது காரணத்தை தான் நம்ம அடுத்ததாக வருகின்ற அந்த குறள்ல நம்ம பார்க்கலாம். அதாவது இது எதுக்கு இந்த எல்லையை நம்ம வகுத்துக் கொள்வது எதற்கு? ஏற்கனவே அது சொன்னது மாதிரி தான். இந்த 10 திசைகளை பற்றி எல்லை வகுத்துக் கொள்வது ரத்னகண்டகரமும் சொன்னது. மகராகர சரிதடவி கிரி ஜனபத யோஜனானி மர்யாதா பராஹுர்திசாம் தசானாம் பிரதி சம்ஹாரே பிரசித்தானி. திசாம் தசானாம், தச 10, 10 திசையிலையும். மகாரம், சரி, அடவி, கிரி, கிரி என்றால் மலை, ஜனபதம் என்றால் ஊர் கூட வச்சுக்கலான்னு சொல்கிறாங்க. அதாவது பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது, ஒரு கிராமம் இருக்குது, அந்த கிராமத்து எல்லைக்கு நான் போக மாட்டேன். அந்த கிராமம் அதையும் நம்ம எல்லையாக வைத்துக்கொள்ளலாம். இதெல்லாம் எதுவுமே இல்லை, அப்போ பக்கத்தில் இருக்க அந்த ஊரை கூட வைத்துக்கொள்ளலாம். 10 திசைகளில் இவ்வளவு தூரம்தான் செல்வேன் என்பதற்கு கடல், நதி, வனம், மலை, நாடு. நாடுன்னா கிராமம், பக்கத்து நாடு, பக்கத்து கிராமம். இப்போ ஒரு நிறைய வேலை இருக்கிற ஆளாக தான் பக்கத்து நாட்டுக்கு போக மாட்டேன்னு வச்சுக்கலாம். அது அந்த காலத்துக்கு என்பன போன்ற இயற்கை எல்லைகளை வகுத்து கொண்டு அந்த எல்லைகளை கடக்காமல் இருப்பது விக்கிரத நியமம். அது அதனுடைய குறிக்கோள், நியமம்.
முடிவு செய்வது அப்படி முடிவு செய்து கொள்ளலாம் என்று கூறுகிறார். இதை ஏன் நாம் செய்ய வேண்டும்? எல்லை புறத்தமைந்த பாவம் ஈண்டாமையின் சொல்லுவ மாதவம் என்று. தவம் மாதவம், முனிவர்கள் தவம் செய்கிறார்கள், அதை நம்ம மாதவம் என்று கூறுகிறோம். நம்ம விரதம் இருக்கிறோம், அதை சிறு விரதம் என்று கூறுகிறோம். இது பெருநோன்பு மகாவிரதம், அவங்க தான் முனிவர்கள் இருப்பது. இல்லறத்தார் இருப்பது அணுவிரதம் என்று சொல்லக்கூடிய சிறு நோன்பு. இந்த ரெண்டுத்துக்கு இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதாவது ஒரு புலன் உயிருக்கு கூட எந்த விதமான தீமையை செய்யாமல் 1, 2, 3, 4, 5 அதை மொத்த எந்த உயிரினத்திற்குமே எந்த விதமான தீமை செய்யாமல் இருப்பது, அதே போல பொய் கூறுவதிலே கூட முழுமையாக கடைபிடிப்பது, களவு செய்வது என்பது பிறருடைய பொருள் மீது ஆசைப்படுவது கூட இல்லை என்ற நிலையை எடுப்பது, பிரம்மச்சரியத்தை முழு அளவிலே கடைபிடிப்பது, பொருளாசையே இல்லாமல் உடைக்கு கூட தன் உடுத்துகின்ற உடை கூட விருப்பம் இல்லாமல் நிர்கந்த கோலமாக இருப்பது, இது எல்லாம் மகாவிரதத்தை சேர்ந்தது. அப்படிப்பட்டவர்கள் இருக்கக்கூடியது மாதவம் என்று சொல்லக்கூடிய அந்த மகாவிரதம். ஆனால் இல்லறத்திலே இருப்பவர்கள் ஒரு புலன் உயிருக்கு செடி கொடி போன்றவற்றுக்கெல்லாம் இன்னல் விளைவிக்கிறார்கள் அவர்கள் தொழில் சார்பாக. அதே போல பொய் களவு போன்றவற்றிலே கூட ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ் விலக்கல்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பொய் சொல்றது உண்மை சொல்றது ரெண்டு நடுவில் ஒன்று இருக்கு, பேசாம இருந்துருது, அப்படி இருந்துட்டு போயிடுவாங்க. களவு என்பது அதாவது முனிவர்கள் மற்றவர்களுடைய பொருளையே எடுக்கக்கூடாது, இவங்க அப்படி கிடையாது. ஏதாவது எடுத்து உபயோகப்படுத்திக்கிட்டு அதை பயன்படுத்தலாம், யாருமே உபயோகப்படுத்தலாம், இவங்க எடுத்து உபயோகப்படுத்துவாங்க. அது கூட களவு என்றுதான் மாதவர்கள் அதாவது முனிவர்கள் சம்பந்தமாக சொல்லப்படும். அதே போல பிரம்மச்சரியம் என்பது தான் மணந்து கொண்ட பெண்ணோடு மட்டுமே இல்லறம் நடத்துவது பிரம்மச்சரியம். இதுக்கு அணுவிரதத்தில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது காமமின்மை. முழு பிரம்மச்சரியம் இல்லை என்று சொன்னாலும் அது அந்த அணுவிரதத்திலே அது கூறப்படுகிறது. அதுபோல பொருள் விருப்பம் என்பது முனிவர்களுக்கு எந்த பொருளுமே விருப்பமாக இருக்கக்கூடாது. ஆனால் இல்லறத்தில் இருப்பவர்கள் அவர்களுக்கு தேவையான நுகர்பொருள்களை வைத்துக்கொண்டு இருக்கிறார். இதுதான் அணுவிரதத்துக்கும் மகாவிரதத்துக்கும் இருக்கிற வித்தியாசம். இப்ப அந்த எல்லை வகுத்து கொண்ட ஒரு அணுவிரதி அந்த எல்லைக்குள்ளார அணுவிரதியாக இருப்பார், அவர் மகாவிரதி கிடையாது. ஆனால் அந்த எல்லையை விட்டு அவர் வெளியவே போறதில்லை இல்லையா? அப்ப அந்த எல்லைக்கு விட்டு வெளியே அவர் போகாததால அங்கு ஏதாவது ஒரு சிற்றுயிருக்கு கூட துன்பம் நிகழ்ந்தால் அதற்கு இவர் பொறுப்பு ஏற்க மாட்டார். அங்க ஒரு மரத்தை யாரோ வெட்டிட்டாங்க, இந்த ஊர்ல அந்த மரத்தை வெட்டினாலும் இவர்கிட்ட ஏதாவது சொல்லியிருப்பாங்க, கேட்டிருப்பாங்க, இது இடைஞ்சலா இருக்கு வெட்டிருப்பாங்க, சரி பார்த்துக்குங்கப்பான்னு இவர் சொல்லியிருக்கலாம். ஆனால் அதற்கு வெளியே ஏதாவது ஒரு மரத்தை வெட்டுறாங்கன்னா கூட இவருக்கு அந்த தகவலும் வரப்போறது இல்லை, இவர் அதற்கு கருத்தும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல அங்க பொய் சொல்கின்ற நிகழ்வு, வேறு ஏதாவது ஒரு நிகழ்வு வெளியே நடக்குது என்று சொன்னால் அந்த இடத்துக்கே இவர் போகாததால அந்த பாவத்திலே இவருக்கு எந்த பங்கும் இல்லை. அதனால அந்த இடத்துல இவர் முனிவருக்கு சமமாக கருதப்படுகிறார். ஏன்னா அங்க எந்த பாவமும் இவர் செய்வது கிடையாது. முனிவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அது போன்றது எல்லைக்கு அப்பால் இவருடைய தன்மை. காரணம் என்ன? அந்த இடத்துக்கு இவர் போறதே இல்லை. இது உபச்சாரமாக சொல்வது. அதாவது அங்க எப்படி முனிவர்கள் எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்களோ அது போல இவர் எல்லை தாண்டாததால அந்த இடத்துலலாம் இவர் மகாவிரதி, இங்க அணுவிரதி, எல்லைக்கு அப்பால் அவர் மகாவிரதி என்று உபச்சாரத்தால் சொல்லுவாங்க. ஏனென்று சொன்னால் அங்க இருக்கிற அந்த கட்டுப்பாடுகளுக்கு இவர் கட்டுப்பட்டவராக மகாவிரதியாக இருக்கிறார். அங்கு நடைபெறுகின்ற 5 பாவங்கள் எந்த பாவம் நடந்தாலும் அது இவருக்கு சம்பந்தம் இல்லாதது. வகுத்து கொண்ட எல்லைக்கு வெளியே நிகழும் சிறு பாவங்களுக்கு, சிறு பாவம்னா அதான் சொன்னேன் இல்லையா, ஒரு புலன் உயிர் அதுக்கு நடக்கிற அந்த துன்பமோ அல்லது பொய் சிறிய அளவில் சொல்லக்கூடியது இங்கே அணுவிரதியாக இருக்கும்போது சில இடத்துல அந்த நீக்கு போக்கா இருப்பாங்க, அது அங்கே கிடையாது. அதான் சிறு பாவம். அங்கே அது கூட கிடையாது.
சிறு பாபங்களுக்கு திசை விரதி பொறுப்பு ஆக மாட்டார். அவர் அங்கே போறதில்லை. எனவே எல்லைக்கு வெளியே அவர் மகாவிரதியாக கருதப்படுவார். இதைத்தான் நமக்கு ரத்னகடர் சிராவச்சாரமும் சொல்கிறது. அவதேர் பகிரனு பாப பிரதிவிரதேர் திக்விரதானி தாரயதாம் பஞ்ச மகாவிரத பரிணதி அனுவிரதானி பிரபத்தியந்தே. அனுவிரதம் இருக்கக்கூடியவர் அவருடைய பரிணமதி, அவருடைய பரிணாமம் அல்லது அவருடைய மனப்பான்மை செயல்பாடுகள் அவையெல்லாம் பஞ்ச மகாவிரதத்தை ஒட்டியதாக இருக்கிறது. எங்க? பகீர், வெளியே, அந்த எல்லைக்கு வெளியே. திக்குரதம் ஏற்றவர் தான் வகுத்து கொண்ட எல்லைக்கு அப்பால் சிறிய, அதாவது சூட்சமமான அல்லது பெரிய ஸ்தூல பெரிய அளவு பாவங்களுக்கு ஆளாவதில்லை. அதனால் அந்த எல்லைக்கு அப்பால் அவர் மகாவிரதியாக ஆகிறார். இம்சையை முழுவதும் தியாகம் செய்வதால் மகாவிரதி என்று உபச்சாரத்தால் கூறப்படுகிறார். அவர் உண்மையிலே அங்க தவம் இருக்கிறாரானா அங்க போய் தவம் இருக்கிறதுலாம் இல்லை, அங்க போறதே இல்லை. அதனால அவர் அங்க மகாவிரதி, அந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் அவர் மகாவிரதி, அவர் எல்லைக்கு உள்ளார அனுவிரதியாக இருக்கிறார் என்று நமக்கு இதிலே கூறுவதை நம்ம பார்க்கிறோம். இதற்கு கூட இன்னும் ஒரு சில விளக்கங்கள் எல்லாம் நமக்கு கூறப்படுகின்றன. அவற்றினை நாம தொடர்ந்து அடுத்த பதிவிலே பார்க்கலாம் என கூறி தொடர்ச்சியாக இந்த திக்குரதத்தினுடைய வேறு சில அம்சங்களையும் அதனுடைய அதிச்சாரங்களையும் அடுத்த பதிவிலே பார்க்கலாம். பொதுவாக நாம் நல்லறம் என்கின்ற இந்த யூடியூப் சேனல் வழியாக அறக்கருத்துக்களை பயின்று வருகிறோம். தாங்கள் அதற்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருமாறும், தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் என்ற அந்த பெட்டியிலே பகிர்ந்து அதற்கு பதிவுகளை நன்முறையில் நிறைவேற்ற உதவி செய்யுமாறும் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த பதிவு தங்களுக்கு பிடித்திருப்பின் லைக் என்ற அந்த பொத்தானை அழுத்தி ஆதரவு தெரிவிக்குமாறு கூறி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நன்றி. ஜெய் ஜெயலலிதா.